காங்கிரஸ் கொள்கை பூரண மதுவிலக்கு என்பதுதான் எங்களுடைய கொள்கை. அதிலிருந்து நாங்கள் எப்பொழுதும் பின்வாங்கவில்லை. தமிழ்நாட்டிலும் பூரண மதுவிலக்கை நிலைநிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதற்காக பாடுபடுவதும் இருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் இந்த மது கொள்கை மதுபான செயலும் ஒன்று என்பதை நாம் அறிவோம். தமிழ்நாட்டில் மது கடைகள் குறைக்கப்பட வேண்டும் என்று குறைப்போம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்து செயல்படுகிறது நம்புகிறோம். மேலும் புதிதாக கடைகள் திறக்க ஆவணம் செய்யாமல் இருக்கிற கடைகளை குறைத்து சாராய கடைகள் வழியாக வருகிற வருமானத்தை பார்க்காமல் மக்கள் உரிமைகளுக்காக மக்கள் நலத்துக்காக தமிழ்நாடு அரசு இந்த கொள்கையில் தங்கள் அறிவித்தபடி செயல்பட வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் வைக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளாக மதுக்கடைகள் அதிகப்படுத்தப்படவில்லை என்றாலும் ஆனா என்ன பண்ணாங்கன்னா புதுசா தனியார்களுக்கு மதுக்கடைகளை கொடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, மதுவிலக்கு எதிரான கருத்தை கொண்டு வந்துருக்கீங்க. ஆனா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எந்த விதமான எதிர்வினைகளும் குறுக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல, குற்றச்சாட்டு தவறானது. எங்களை பொறுத்தவரையில் இப்பொழுதும் சொன்னேன், காங்கிரஸ் லட்சியம் கொள்கை பூரண மதுவிலக்கு, அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தோம். நாங்கள் ஆட்சியில் இல்லை, எங்களுடைய தோழமை கட்சி ஆள் இருக்கிறது. அவர்களுக்குள்ள சங்கடங்கள், அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை பற்றி அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அதில் அதிகமாக நாங்கள் தலையிட முடியாது. அதே நேரத்தில் எங்கள் கொள்கையிலிருந்து நாங்கள் விலக மாட்டோம். பூரண மதுவிலக்கை தொடர்ந்து வலியுறுத்துவோம். ஆட்சியில் இருந்தாலும் வெளியில இருந்தாலும் ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் எங்களுடைய கொள்கையில் மாற்றமில்லை என்பதுதான் நிலைப்பாடு. சட்டமன்ற தேர்தலில் குமரி மாவட்டத்தில் எத்தனை தொகுதிகளை காங்கிரஸ் கேட்கும்? குமரி மாவட்டத்தில் எத்தனை தொகுதிகளை காங்கிரஸ் கேட்டு போறோம்? திமுக வரக்கூடிய சட்டமன்ற குமரி மாவட்டத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், 3 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் குமரி மாவட்டத்துக்காரர் பக்கத்து மாவட்டத்தையும் ஆக்கிரமிச்சிருக்கீங்க. இதெல்லாம் குமரிக்கு கிடைச்ச பெருமை. ஆகவே காங்கிரஸ் கட்சி தோழமைகளோடு கலந்து பேசி நல்ல முடிவுகள் எடுப்போம். காங்கிரஸ் வளர்ச்சிக்கான திட்டங்களை நிறைவேற்றுவோம். சட்டமன்றத்திலும் காங்கிரசுக்கு தேவையான இடங்களை கேட்டு பெறுவோம். அது எங்களுடைய தலைமையோடு பேசி ஒரு சுமூகமான முறையில் அது நடக்கும். எங்களுடைய தோழமை கட்சிகளை பொறுத்தவரையில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல அன்போடும் நல்ல பண்புகளோடும் நல்ல முதிர்ச்சியோடும் செயல்பாடுகளை செயல்படுத்தி வருகிறோம். நல்ல முறையில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை சொல்ல விரும்புகிறோம். சார், ஈரோடு தொகுதி இடைத்தேர்தலை விட்டுட்டீங்க, அதை கேட்பீங்களா? இல்ல, இடைத்தேர்தல் போயிடுச்சு. இப்ப இல்ல, இடைத்தேர்தல ஈரோடுக்கு காங்கிரஸுக்கு இருந்த சீட்டை கொடுத்துட்டீங்க திமுக. சில நேரங்களில் சில கூட்டணியில் சில கொடுக்கல் வாங்கல் இருக்கதான் செய்யும். அந்த கொடுக்கல் வாங்கலில் சமரசம் எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். தொடர்ந்து எங்களுடைய உரிமையாக நாங்கள் பெற்று தேவையான இடத்தில் பெறுவோம். சார், ஈரோட கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? ஈரோடுல ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ வந்தாச்சு. இப்ப திமுக எம்எல்ஏ ஒரு வருஷம் கூட இல்ல அவருக்கு, பாவம். எதெல்லாம் இல்ல, ஒரு நிமிஷம் கேளுங்க. எங்களுக்கு எங்கெல்லாம் விட்டு தரணும், எங்கெல்லாம் வாங்கணும் எங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் எதை விட்டு கொடுத்தாலும் அதுக்கு இணையான விஷயங்களை நாங்கள் பெற்று பெறுவோம். அதுல சந்தேகம் இல்லை. காங்கிரசுடைய கோட்டை அரசியலில் கொடுக்கல் வாங்கல் நடக்கும். அதில் எங்களுக்கு தேவையானவற்றை கேட்டு பெறுவோம். அதை பற்றி காங்கிரஸ் தலைவர்கள் நண்பர்கள் பேசி முடிவெடுப்போம். ஓகே, நன்றி. இது மலுப்பல் ஆன்சர். சரியான ஆன்சர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.